துலாம் ராசியில் பிறந்த உங்களுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார்? இந்த துலா ராசி அப்படின்னு சொன்னாவே நேர்மையான ராசி. அந்த இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் எப்போவுமே நேர்மையாக இருந்தால் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த துலா ராசி. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார்? துலா ராசி என்பதற்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது வரக்கூடிய மனைவியோ வரக்கூடிய கணவரோ ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் துலா ராசி என்பது. பிஸ்னஸ்னாவே வரக்கூடிய காலகட்டத்தில் பயன்படுத்திக்க தான் பிஸ்னஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன இவங்க எப்பயும் ஒரு ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸில் இருப்பாங்க. வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் இந்த துலா ராசி என்பதாக இருப்பாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாப்ஸ், அரசியல்வாதிகள், அரசு சார்ந்த துறைகள் எங்கே இருந்தாலும் ஒரு தலைமை பொறுப்பு இவங்களை தேடி வரும். துலா ராசி என்பவர்கள் கட்டாயம் செல்ல வேண்டிய கோவில் முருகன் கோவில். அந்த முருகன் திருச்செந்தூர் முருகனாக இருப்பது சிறப்பு. அந்த திருச்செந்தூர் முருகனை இவங்க ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில போய் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா நல்லது. அந்த செவ்வாய்க்கிழமையில என்ன பண்ணணும் அப்படின்னா பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்த பேர் ஜோதிடாசிரியர் வீனஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நம்ம இப்போ துலாம் ராசியுடைய வாழ்நாள் ராசி பலன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சார். அந்த வகையில் ஃபஸ்ட்டு துலாம் ராசியில் பிறந்த உங்களுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? துலா ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் அந்த துலா கோட் சிம்பிள் இருக்கும். பார்த்தீங்கன்னா வேயிங் மிஷின் கடையில் இந்த மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்லாம் வச்சுருப்பாங்க. அதுதான் அதோடைய சிம்பிள். ஆக்சுவலாக அதில் உச்சமாகக்கூடிய கிரகம் சனி பகவான், நீச்சமாகக்கூடிய கிரகம் சூரியன், ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சுக்கிரன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரங்கள் வரும். இதில் வந்து சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கொண்டவர்கள் இந்த துலா ராசி என்பது. இந்த துலா ராசி அப்படின்னு சொன்னாவே நேர்மையான ராசி என்பர்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரிகிட்ட போகிறீங்க, நம்ம என்ன எடை கொடுக்குறாங்களோ அதுக்கு தானே காசு கொடுக்குறோம். அது மாதிரி இவங்க நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் இந்த துலா ராசி என்பது. இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் எப்போவுமே நேர்மையாக இருந்தால் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த துலா ராசி என்பவர்கள். இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, அந்த நேர்மையாக இருந்து வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் பெரிய அளவில் சம்பாதிக்க முடியாமல் சில காலகட்டங்களில் ஏமாத்தினா தான் நம்ம சரியாக வருவோம்னு யோசித்து சில பேர் தப்பாக போகக்கூடியவர்கள் இந்த துலா ராசி என்பவர்களாக இருக்காங்க. துலாம் ராசினியர்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார்? துலா ராசி என்பதற்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது வரக்கூடிய மனைவியோ வரக்கூடிய கணவரோ ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு அரகண்டான ஆட்கள் தான் வருவாங்க. எப்போவுமே என்னென்னா நம்ம துலா ராசி என்பதற்கு வரக்கூடிய மனைவி எப்படி இருப்பாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறத அவங்க கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்களுடைய மனைவி சொல்கிறத துலா ராசி என்பது கேட்கணும், கணவர் சொல்கிறத துலா ராசி என்பது கேட்கணும் அப்படின்ற எண்ணங்கள் கொண்ட மனைவி தான் இவங்களுக்கு கிடைப்பாங்க. அதனால் என்ன கேட்டிங்கன்னா மேஜராக பெண்களுடைய வாழ்க்கையில் நிறைய திருமண வாழ்க்கையில் நிறைய தொந்தரவு வருது. அதனால் பாதிக்கப்படக்கூடியவர்களாக இந்த துலா ராசி என்பவர்கள் இருக்காங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும் சார்? துலா ராசிக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி சனியாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம்ன்றது லேட் ஆகும். ஜென்ரலாகவே இவங்க எப்போவுமே மேரேஜுமே லேட்டாக பண்ணிக்கிறது நல்லது. அதேமாதிரி குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்கிறது நிறைய துலா ராசி என்பவர்களுக்கு லேட் ஆகும். காரணம் கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அது மாதிரி சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் இருக்குது. அந்த சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு குழந்தை சம்பந்தமான விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் வரல. ஆனால் அதுவே சுவாதி நட்சத்திரமாக இருக்காங்க, பெண்களாக இருக்காங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஒரு டிலேவாக இருக்கும். அதே ஆண்களாக இருக்காங்க அப்படின்னா விசாக நட்சத்திரமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு உயிரணுக்கள் குறைபாடு இருக்கிறதுனால குழந்தை சம்பந்தமான டிலேஸ் எப்பவுமே இருக்கும். ஆனால் குழந்தை கண்டிப்பாக பிறக்கும், ஆனால் லேட்டாகி பிறப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. துலாம் ராசி நேயர்களுக்கு பிஸ்னஸ் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? துலா ராசி முதல்ல சொன்னோம் இல்லையா, நம்ம சனி உச்சமாகக்கூடிய ராசி துலா ராசி. அதனால் நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் துலா ராசி என்பது. நேர்மையாக பிஸ்னஸ் பண்ண முடியுமா? பிஸ்னஸ்னாவே வரக்கூடிய காலகட்டத்தில் பயன்படுத்திக்க தான் பிஸ்னஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன இவங்க எப்பயும் ஒரு ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸில் இருப்பாங்க. அது ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய நேரத்தில் லாஸ் அடையக்கூடியவர்கள், நஷ்டம் அடையக்கூடியவர்கள் இந்த துலா ராசி என்பதாக இருப்பாங்க. என்னென்னா ஒரு பொருளை ₹1 வாங்கி ₹1.10 நான் நேர்மையாக விற்கிறேன் அப்படின்னு விற்பாங்க. அப்போ என்ன ஆகுனா அந்த விற்கக்கூடிய பொருள் ₹1.10 போகாது. கடைசியில் ₹1.05 அப்படின்னு விற்கும்போது என்னென்னா அதில் லாஸ் அடையக்கூடியவர்கள், அதனால் கடன் வாங்கி தொழிலை இழக்கக்கூடியவர்கள் இந்த துலா ராசி என்பவர்களாக இருக்காங்க.
அதனால் நிறைய இடத்துல இவங்களுக்கு தொழிலில் கடன் மட்டுமே மிஞ்சும், எதிரிகள் மட்டுமே மிஞ்சக்கூடிய ஒரு அமைப்பு இந்த துளாராசி என்பவர்களுக்கு எப்பவுமே உண்டு. துலாம் ராசி நேயர்களுக்கு வேலை அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார்? வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பவர்களாக இருப்பாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாப்ஸ், அரசியல்வாதிகள், அரசு சார்ந்த துறைகள், அது மட்டும் இல்லாமல் இந்த ஜட்ஜு, அட்வொகேட், இது சம்பந்தமான துறையில் அதிகமாக ஜொலிக்கக்கூடியவர்கள் துளாராசி என்பவர்களாக இருக்காங்க. எங்கே இருந்தாலும் ஒரு தலைமை பொறுப்பு இவங்களை தேடி வரும். ஏன்னா நேர்மையாக இருப்பாங்க. நேர்மையாக இருக்கும்போது என்னென்னா இவங்களை வச்சுக்கிட்டா இவங்க வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க, இவங்க கரெக்டாக நம்ம கம்பெனியை கொண்டு போவாங்க, இவங்க கரெக்டாக எல்லாரையும் மேனேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு உயர் பதவி, உயர் அந்தஸ்து எப்போவுமே வேலை செஞ்சால் உறுதியாக கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணால் மட்டும் ப்ராப்ளம் வருது. துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு விஷயங்களை தவிர்த்துக்கணும் அவங்க வாழ்க்கையில், ஒரு சில நபர்களால பிரச்சனை இல்லை ஒரு சில விஷயங்களால பிரச்சனை அப்படின்னா எதுவாக இருக்கும் சார்? துளாராசிக்கு எப்பவுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா, பிஸ்னஸ் பண்ணும்போது பிஸ்னஸாக பாருங்கள். பிஸ்னஸாக பார்க்கும்போது என்னென்னா ப்ராஃபிட் அதிகமாக வச்சா தான் பிஸ்னஸ்ஸு. ப்ராஃபிட் அதிகமாக பண்ணால் தான் நீங்கள் ஒரு 2 பைசா சேர்க்க முடியும், கடன் இல்லாமல் இருக்க முடியும். கடன் யாராவது ஃப்ரீயாக கொடுப்பாங்களா? அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அது பேங்காக இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்படி என்னன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நேர்மையாக பண்ணுறேன்னு சொல்லி கடைசியில் தொழிலில் தோக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அதனால் என்ன சொல்கிறோன்னா ப்ராஃபிட்டை அதிகப்படுத்திக்கிங்க. நீங்கள் பிஸ்னஸாக பாருங்கள். பிஸ்னஸில் நேர்மையை பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரும். பிஸ்னஸில் ப்ராஃபிட் அதிகமாக பார்த்துட்டிங்கன்னா ப்ராப்ளம் வரும். அதனால் எப்போவுமே துளாராசி ஜாதகத்தை பார்த்தாவே என்ன சொல்லணும்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் 20% to 30% ப்ராஃபிட் அதிகமாக வச்சா பிஸ்னஸ் பண்ணுங்கள், இல்லைனா வேலைக்கு போயிடுங்க, சேஃப் அப்படின்னு சொல்லுவோம். துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா எதில் பண்ணலாம் சார்? துளாராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தினசரி இவங்க ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ தனியாக எடுத்து நீங்கள் செலவு பண்ணாமல் சேர்த்து வச்சாங்கனாவே பெரிய லெவலில் சேர்க்க முடியும். அந்த மாதிரி அமைப்பு உண்டு. அப்போ என்ன பண்ணலாம்? எஃப்டி போடலாம், ஆர்டி போடலாம், அதே மாதிரி வந்து இன்சூரன்ஸ் சம்மந்தமான விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப சேஃபு. அதை விட்டுட்டு இவங்க வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இடம் வாங்குவாங்க. மெயினாக இவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பண்ணால் எப்படியாவது ஒரு இடம் வாங்கினோம். அதுவும் பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் போய் இடம் வாங்கணும்னு நினைப்பாங்க. பூர்வீகத்தில் என்ன பண்ணுவாங்க? போய் மொத்த சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் கொட்டிடுவாங்க. லட்சங்களை இன்வெஸ்ட் பண்ணும்போது பூர்வீகத்தில் போடும்போது நாங்கள் ஏதாவது ஊர் பெரிய பழைய ஊராக இருக்கும், வெளியூராக இருக்கும், அங்கே போட்டோன்னு லாக் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையும் நஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஆனால் இடம் வாங்குறதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். துலாம் ராசி நேயர்களுக்கு ஹெல்த் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார்? துலா ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு கிட்னி ப்ராப்ளம், யூரினரி இன்ஃபெக்ஷன், பைல்ஸு, அதேமாதிரி பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை ப்ராப்ளம், இது இல்லாத துளாராசி என்பது கிடையவே கிடையாது. இந்த பிரச்சனைகள் இவங்களை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் உணவு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டாங்க. அதே மாதிரி உடம்புல ஹீட் அதிகமாக இருக்கும். அந்த ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால என்ன பார்த்திங்கன்னா கொப்பளங்கள் வரலாம், ஒரு கட்டி வரலாம். இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் துளாராசி என்பதாக இருக்காங்க. துலாம் ராசினர் வந்து எதிரி ராசிகள் அப்படின்னா யாரெல்லாம் இருக்காங்க சார்? எதிரி ராசிகள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா மீன ராசி அன்பர்களாக இருப்பாங்க. இந்த மீனராசி அன்பர்களாக இவங்க எப்படி ஏமாறுவாங்கன்னா, இவங்களுக்கு நீங்கள் இதை செய்யுங்க, இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்கள் லைஃப் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இவங்க யாரெல்லாம் துளாராசியாக இருந்து மீனராசி அன்பர்கள்ட்ட அட்வைஸ் கேட்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் தோப்பாங்க. அவங்களால இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா ரிஷப ராசி அன்பர்கள். இவங்களுடைய ராசியாதிபதி சுக்கிரனே ரிஷப ராசிக்கு அதிபதி. ஆனால் நிறைய துளாராசி அன்பர்களுக்கு ரிஷப ராசி அன்பர்கள் ஒரு எதிரியாக செயல்படுவாங்க. அவர்களால் மிகப்பெரிய தீராத கடன் வரும், தீராத வம்பு வழக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் அவமானங்களை ஏற்படுத்தக்கூடிய ராசி அன்பர்களாக இந்த ரிஷப ராசி அன்பர்கள் இருப்பாங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு லக்கி கலர், லக்கி நம்பர் அப்படின்னா என்னெல்லாம் இருக்குங்க சார்? இவங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லும்போது 9ஆம் எண்ணை பயன்படுத்த சிறப்பு. இவங்களுடைய வீடு 9ஆம் எண்ணில் வச்சுக்கலாம், காரு, வண்டி, வாகனம் எல்லாமே 9ஆம் எண்ணில் வச்சுக்கலாம். இல்லை கூட்டுத்தொகை 9ஆம் எண்ணில் இருப்பது சிறப்பு. அதேமாதிரி 9ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இவங்களுக்கு பெரிய லக்கியஸ்ட் பர்சனாக இருப்பாங்க. இவங்க அவங்க கூட இருந்தாங்கன்னா லைஃப்பில் நிறைய ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா முக்கியமாக சிகப்பு கலரை பயன்படுத்துவது சிறப்பு. சிகப்பு மற்றும் காக்கி நிறம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நிறங்களால் இவங்களுக்கு ஏற்படும். துலாம் ராசி நேயர்கள் கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா என்னவா இருக்குங்க சார்? துலா ராசி என்பவர்கள் கட்டாயம் செல்ல வேண்டிய கோவில் முருகன் கோவில். அந்த முருகன் திருச்செந்தூர் முருகனாக இருப்பது சிறப்பு. அந்த திருச்செந்தூர் முருகனை இவங்க ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் போய் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா நல்லது.
அந்த செவ்வாய்க்கிழமையில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க திருச்செந்தூர் முருகனுக்கு போய் இவங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணணும். அந்த அர்ச்சனை பண்ணும்போது பார்த்திங்கன்னா உடல் ரீதியான பாதிப்பு, மன ரீதியான பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் இவங்க தொழிலையோ வேலையிலையோ மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்நாள் ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோங்க சார். கண்டிப்பாக நம்ம நேரில் ஒரு பயனுள்ள கருத்துக்கெல்லாம் வந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம் சார்.